இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்வாதி விஷயத்திலையும் அம்மா இதே அளவுக்கு பிடிவாதத்தோட தான் இருந்தாங்க. ஆனா ராஜா மாமா அதை பக்குவமா ஹேண்டில் பண்ணி அம்மா அவங்களே கன்வின்ஸ் ஆகி ஏத்துக்கிற மாதிரி பண்ணாரு. அதே மாதிரி இதுலயும் ஏதாவது பண்ணுனா நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். நீ சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான். ராஜா மட்டும் மனசுல ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டா அதை நடத்தாம விட மாட்டாரு. அப்படி ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்க கல்யாண விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஏத்துக்க வைப்பாரு. நிச்சயமா அது நடக்கும்னு தோணுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. சரிக்கா. சரி, வரேன். நிச்சயதார்த்தம் நடந்தப்போ எங்க போயிருந்த? ஆளையே காணோம். நான் எங்கேயும் போகல, மண்டபத்துல தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஃபோன் பண்ணிருந்தா, அதான் தனியா போய் பேசிட்டு இருந்தேன். ஓ, உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். தீபாவை மறக்க முடியாம அவன் ஞாபகத்திலேயே இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ இறந்துட்டா. இனிமே அவளையும் நினைச்சு உன் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிக்க நான் விட மாட்டேன். நீயும் நானும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு அருமையான லைஃப் காத்துட்டு இருக்கு. அத நீயும் நானும் சந்தோஷமா வாழணும். சொர்க்கத்துக்கு இணையான ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு புது வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் இனிமே நான் செய்ய போறேன். என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல. மாப்ள, அத்த, நாளைக்கு ஃபேக்டரி திறப்பு விழாக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சா? எந்த பிரச்சனையும் இல்லையே? எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு இருக்காங்க அத்த. நானே நேர்ல போய் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாம் ஓகே தான். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உங்க முயற்சியால தான் இவ்ளோ சீக்கிரம் நாம இந்த ஃபேக்டரியை ஓபன் பண்றோம். நாளைக்கு காலையில எல்லாரும் நேரமா ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு போய் நல்லபடியா நடத்திட வேண்டியதுதான். சரிங்க அத்த. சாரிக்கா, என்ன மன்னிச்சிர. நாளைக்கு தான் நீ உயிரோட இருக்க போற கடைசி நாள். எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போயிடுச்சு.